ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான கீ ரைஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு கீ ரைஸுக்கு தேவையான ஒரு கப் பாஸ்மதி ரைஸை தேவையான அளவு நார்மல் வாட்டர் சேர்த்து 20 மினிட்ஸுக்கு சோக் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் 20 கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி கொள்ளுவோம். கேஷ்யூ நட்ஸோட கலர் லைட்டாக மாறிக்கொண்டு வரும்போது இதோட 20 ரைசன்ஸை சேர்த்துக்கொள்கிறேன். ரைசின்ஸ் ஃப்ரை ஆகி கொஞ்சம் பெருசானதும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். மிச்சமாக இருக்கிற கீயில் நல்ல தின்னாக கட் பண்ணி எடுத்த ஒரு பெரிய வெங்காயத்தோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு தூளையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கொள்ள வேணும். வெங்காயம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதும் குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொள்ளலாம். இனி பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து ஹீட் ஆனதும் இதில் ஒரு பிரிஞ்சியில் ஒரு துண்டு பட்டை, தட்டி எடுத்த 4 ஏலங்காய், 5 கிராம்பு, ஒரு ஸ்டார் அன்னாசிப்பூ, ஒரு ஜாதி பூவையும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நெய்யில் சேர்த்து கொள்ளலாம். இதோட நடுவால் கட் பண்ணி எடுத்த 2 பச்சை மிளகாயையும் சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி கொள்ளுவோம். டுவெண்ட்டி மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்துக்கொள்கிறேன். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்து ரைஸை வதக்கி கொள்கிறேன். இப்படியே ரைஸை நல்லா கீயில் வதக்கி எடுத்தால் கீயை ரைஸ் நல்லா அப்சர்வ் பண்ணி டிஃபரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் கீ ரைஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வரும். ரைஸ் எடுத்த அதே கப்பால் ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு தூளையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டு ஒரு மூடியால் மூடி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு 20 மினிட்ஸுக்கு வேக வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 20 மினிட்ஸில் கீ ரைஸ் ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரைஸ் நல்லா வேகி செப்பரேட்டாக வந்திருக்குது. இனி ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு மேலால் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த கேஷ்யூ நட்ஸையும் ரேசின்ஸையும் வெங்காயத்தையும் சேர்த்து கார்னிஷ் பண்ணி கொள்ளலாம். இதோட கொஞ்சமாக கொரியண்டர் லீவ்ஸையும் சேர்த்து எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் கீ ரைஸ் ரெடி ஆயிட்டுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.